திருப்பதி பெருமாள் தன் பக்தன் வாழ்வில் நடத்திய அதிசயம். நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்திடுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன் மகாராஷ்டிராவில் வசித்து வந்த பெருமாள் பக்தர் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை தேடி அலைந்தும் வேலை கிடைக்காததால் மிகுந்த மனவேதனையுடன் ஒரு நாள் இரவு பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்தார். எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கண்ணீருடன் அவர் வேண்டி உறங்கிட அடுத்த நாள் காலை அவரது வீட்டு கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த போது அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு துறவி நின்று கொண்டிருந்தார். அந்த சாது எந்த வார்த்தையும் பேசாமல் தான் வைத்திருந்த பையிலிருந்து பெருமாளின் விரத புஸ்தகத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டார். அந்த புஸ்தகத்தை பெற்ற அவர் அதில் இருந்த பெருமாளின் விரத கதைகளை படித்து முடித்துவிட்டு பெருமாளுக்கு பூஜை செய்தார். பூஜை முடித்த சில நிமிடங்களில் அவருக்கு ஒரு கொரியர் மூலம் நீண்ட நாட்களாக காத்திருந்த புதிய வேலைக்கான நியமன கடிதம் வந்தது. இதை கண்டு அதிர்ந்து போன அந்த பக்தர் பெருமாளின் கருணையை எண்ணி பெருமாளது படத்தின் முன் விழுந்து கண்ணீரோடு தனது நன்றியை தெரிவித்தார். இந்த நிகழ்வே மனப்பூர்வமான பக்திக்கு ஏழுமலையான் உடனடியாக பதில் அளிப்பார் என்பதற்கு சான்று.